பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றிப்பா. வலது கை நல்ல மேல உயர்த்துங்க. டாடி, எங்கள் கைகளை யுத்தத்திற்கு பழக்குங்க. லாபமான ப்ராஃபிட்டட் வேலை எங்களை பழக்கி உருவாக்குங்க. உங்க வார்த்தை எங்களுக்கு தாங்க. வார்த்தையோடு பேசுங்க. பைபிள்ல இருந்து பேசுங்க. சர்ச்சில் வந்தா பேசுங்க. என் கனவுல பேசுங்க. தூங்கும் போது பேசுங்க. உங்க வார்த்தை நாங்க கேட்கணும். இந்த தூரம் போதாது. இவ்வளவு தூரம் ஜெயித்தது போதாது. சும்மா அன்பினால சொல்றேன், எதுவுமே சாதிக்கல. எழுந்து ஒரு தூரம் போ. சொல்லும் வார்த்தை காமி. ஆபிரகாமே எழுந்து போ. மோசே எழுந்து போ. ஜோஷுவாவே எழுந்து போ. கிதியோனே எழுந்து போ. யுத்தத்தை நீ முடிக்கணும். வார்த்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஒரு பேட்டில் ஷவுட். ராணுவத்திற்கு கூட ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத பலத்த ஒரு 5 அல்லேலூயா? இருங்கோ இருங்கோ இருங்கோ. பலத்த அல்லேலூயான்னு சொன்னேன். ஆரவாரமா இருக்கணும். இது என் வெற்றியின் முழக்கமா இருக்கணும். சர்ச்சில் எல்லா சர்வீஸ்லயும் கடமைக்கு ஒரு அல்லேலூயா சொல்றோம். அந்த அல்லேலூயாவா இருக்க கூடாது. இது என் ஜெயத்தின் அல்லேலூயா. என் போராட்டங்களை முடிக்க போறேன். என் சேலஞ்சஸ் நான் சந்திக்க போறேன். என் அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த யுத்தத்தை நான் ஜெயிக்க போறேன் என்ற ஆரவாரத்தோடு கரங்களை உயர்த்தி 5 முறை அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போமா? ஹalleluya, ஹalleluya. 3ஆம் முறை, 4வது ஹalleluya. கைய தலை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Yes, I will overcome. I will overcome. I will overcome. நான் மேற்கொள்ளுவேன். நான் ஜெயிப்பேன். நான் முடிப்பேன். என் குடும்பத்தை நல்லா வைப்பேன். என் சந்ததி நல்லா இருக்கும். என் தொழில், என் வியாபாரம், என் ஊழியம் நலமாயிருக்கும். அவ்வளவுதானா? கை தட்டு. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள்.